என்ன ஜாதகம் சரியில்லை, மாற்றி விடு. வா உட்காருப்பா. பிள்ளை பேர் என்ன பேருடா தம்பி? ஆ, உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தில் இப்போ சனி பகவானுடைய பார்வை இருக்குது. 1.25 ஆண்டுகளாக நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கும். புரியுதா? அதே மாதிரி வீணான மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி இப்போ கொஞ்சம் உள்ள உபாதையோடு இருக்கும் பொண்ணு. அலைப்பாயும் உள்ளம் மாற்றி தாரேன், தைரியமாரு. என்னை பார்த்துட்டு போ. 3:30 மணிக்கு போய்ட்டு வா. இந்த நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு திருப்பூர் திருப்பூர் திருப்பூர். என்ன பிள்ளைய பற்றி கேட்க வந்தியா? மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? திருப்பூர். என்னம்மா, யாரை கேட்கணும்? கால் வந்துட்டுவாமா. லூஸா? யார் லூஸுங்க? லூஸா? ஊற்றி அடைக்க வேண்டியது. உள்ள பேர் என்ன பேரு? என்ன செய்யணும் அவனை? திருத்த முடியாட்ட என்ன செய்வேன்? கால் வந்துட்டு வா. $750 மில்லிடா ஒரு ஃபுல்லுங்கிறது. தெரியுமா உனக்கு? என்ன தெரியும்? ஒரு ஃபுல்லும் அடிச்சிருவான். கட்டிக்கோ குடிப்பானா மகன்? இப்போ அவனை திருத்தி பக்குவம் பண்ணி தரணும். மன அடக்கத்தோட உட்காரு. கண்ணை முடிக்கா, பக்கத்தில் வா. இந்தா அவன் மனசு மாறும். மெல்ல மெல்ல மாற்றி தெளிவாக்கித்தாரேன். தைரியமாறு வெற்றியாகும். அதே திருப்பூர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. என்ன தொழில் நடத்துறீங்க நீங்கள்? கட்டிட வேலை பார்த்துருக்கீங்களா? கால் விட்டுவாங்க. அது என்ன சாமி வித்தியாசமாக இருக்காரு? அது எங்கே இருக்காரு? கேட்டுப்பா. அப்போ 39 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு திருப்பூரா சொந்த ஊர்? எந்த ஊர்? அங்கே காளியம்மா உண்டா? உங்கள் தெய்வம், உங்கள் ஊர் தெய்வம். உங்களை சுற்றி வந்து பார்த்தேன். நான் கருப்பசாமியும் அங்கே இருக்கேன். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல குப்பண்ணம்னு ஒரு சாமி ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கார். இப்போ நீங்கள் வாழ்த்து உங்களுக்குலாம் தெரியாது. உங்கள் வீட்டுக்கு வடபால் இருக்கார். புரியுதா? அந்த சாமிக்கு உங்களுக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் அந்த எல்லையில் அந்த சாமி இருக்கு. அதிலிருந்து வடபால் சென்றால் கற்பராயன். சரியா? கால் வந்துட்டு வா. ஓங்காரமான செவி 12 என் உரை சிறிதும் கேட்கவில்லையோ. உன் வீட்டுக்கு முருகப்பெருமான் வராருடா. நீங்கள் விருப்பப்பட்டு கும்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் மயிலுமாக காட்சி அளிக்கிறான். ஒவ்வொரு பொழுது கும்பிடும் பொழுதும் நாங்கள் உன்னை உருகி உருகி கும்பிடுறோமே. எங்கள் மனது மேலே உங்களுக்கு இறக்கம் இல்லையா அப்படி நீங்கள் கும்பிட்றீங்களா? உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை உங்கள் தொழில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. டகார்னு ஒரு 6 மாதத்துக்கு உட்பட உங்கள் தொழிலுக்கு போக முடியாத அளவுக்கு நிறைய நஷ்டமும் சில பகைகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஆர்டர்கள் கூட உங்களுக்கு வெறுப்புமாக வந்து நிற்கி. இதுக்கு வேறு எதுவும் பிரச்சனைகள் நடந்திருக்குமா? கடன்களால் நாங்கள் துயரம் அடைந்தோம். எங்களுக்கு தொழில் அமையாத குழப்பம் இருக்க. இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற வேதனை ஒரு பக்கம், ஒரு பிள்ளையை பற்றிய மன குழப்பம் ஒரு பக்கம். இவைகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா உங்களை கரை தாண்டி போயிருமா அப்படின்னு கேட்டேன்.
ஒரு காலத்தை சொல்லுகிறேன், அந்த காலத்தில் நீ வா அப்படின்னு சொன்னான். மரத்தோடு மரம் சேருகின்ற நேரம், இரவும் பகலுமாய் இல்லாத நேரம், கரையோடு கரை சேர்கின்ற காலம், இவையே யாமத்து வேலை, உன்னை ஏமாற்றும் நேரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இது யாரு? இன்னொரு பிள்ளை எங்க இருக்கு? நான் சொல்லுவதெல்லாம் கேட்டுவாங்க. மரத்தோடு மரம் சேரும் காலம், நிலை ஒரு மரம், கதவு ஒரு நேரம். கதவும் மரம்தான், நிலையும் மரம்தான். அப்போ மரத்தோடு மரம் சேரும், கதவு அடைக்கின்ற காலம், கரையோடு கரை சேரும் காலம். கண்ணில் கீழ்விழி ஒரு கரை, இமை மேல் இமை ஒரு கரை, அது ரெண்டும் மூடுகின்ற நேரம். இரவும் பகலும் இல்லா வேளை, நள்ளிரவு நேரம். விடிஞ்சிருக்கவும் செய்யாது, இரவாகவும் இருக்காது. இந்த நேரத்தில் பார்த்தால் உன் பிள்ளையுடைய மனம் அமைதி குறைந்து, மனவேதனை அடைந்து, வாழவா வேண்டாம் என்று தாகத்தோடு தவித்து கொண்டு இருக்கிறாள். இதுதான் உங்களுடைய நேரம். கால் வந்துட்டுவாங்க. நாராயண என்னும் பாராயணம். நான் சொன்ன இந்த 2 நேரங்களையும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தா, அந்த நேரம் தான் அமைதியும் மகிழ்ச்சியும் கூடுகின்ற நேரம். ஆனால் அந்த மகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த நேர வேலைகளை நான் குறைத்து கூறினேன். புரிகிறதா? இந்த நிலையிலேருந்து உங்கள் பிள்ளைய மகிழ்ச்சியாக வாழ வச்சு தந்தால் போதுமா? எந்த ஒரு பிரிவு பிரச்சனை இல்லாமல் ஆனந்தமாக வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. சுவாமியே ஹரிகர சுதனே, அநாத ரட்சகரே, எங்கும் நிறைந்த பரம்பொருளே, இந்தாம்மா உங்கள் தொழிலையும் நல்லாக்கி தரேன், உன் பிள்ளையும் இனிமையாக வாழ வைக்க. பக்கத்தில் வா. நல்லா. வேற என்ன வேணும் சொல்லு. வக்கீலுக்கு படிப்பாள், வெற்றி அடைந்து வருவாள். கிடைக்கும், பணச்செலவுலாம் படிக்க வைக்கும். போ, அடுத்து பேசுவோம். இன்று உத்தரவு இவ்வளவுதான். கர்பதாமிக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் யாருக்குப்பா? சொத்து டாக்குமெண்ட் சம்பந்தமாக. இன்னொரு ஆளும் இருக்கிறாங்களே இதே கேள்விக்கு. என்னடா டாக்குமெண்ட் உனக்கு? சரி இது அது இவங்களை முடிச்சு கொடுங்க. கால் வந்துட்டு வாக்கா. டீன் டா டீன் டீன் அண்ணா என்ன இது யாரு? எந்த நேரமும் சரணாபிர்தம். ஆம்பளைக்கு பிடிவாதம் வந்தால் பிரச்சனை வரும், பொம்பளைக்கு பிடிவாதம் வந்தால் குழப்பம் வரும். என்னண்ணே உண்மையா இல்லையாக்கா? யாரும் பிடிவாதத்தை விட்டதாக சரித்திரம் இருக்கா? கிடையாது. மனம் ஒழுங்காக ஒரு மனிதன் உட்கார்ந்தா தான் மனசு அமைதிப்படும். உட்கார முடியலன்னா அந்த வலியை பற்றிய சிந்தனை தான் மனசு அங்கே போகும். நான் சொல்கிறது மைண்டில் ரெக்கார்ட் ஆகாது. அதுக்கு தான் உட்கார்ந்து கேளு அப்படின்னு சொல்கிறது. சும்மா ஒன்றும் உட்கார சொல்லலை. அப்படி உட்கார முடியாட்டா மன நிறைவாக நின்றுக்கலாம். கால் வந்துட்டு வா. புரியுதா சொல்கிறது? அதே மாதிரி சாமி சொல்லும்போது அழக்கூடாதுன்னு சொல்லுதோம். ஏன்? அழுகை மேலே தான் கவனம் இருக்கும். நான் சொல்கிற வாக்கு மேலே கவனம் இருக்காது. கவனம் இருந்தால்தான் நான் சொல்கிறது உங்கள் ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகும். உங்கள் ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆனால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு வைப்ரேஷனில் நடக்கும். அதை புரிஞ்சுக்கணும். சும்மா குடிச்சிட்டு ஆடக்கூடிய சாமி நான் கிடையாது. உண்மையான ஞானத்தில் தெய்வத்தை அறிந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் வா. உன் இடத்து பிரச்சனையை 3 மாதத்தில் முடிச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? மனநிலைகளை மாற்றி செம்மையாக இருக்க வைக்க. மனக்குழப்பம்லாம் இருப்பாய். கர்பதாமிக்கு வாப்பா. டாக்குமெண்ட் சம்பந்தமான மகனே. ஆப்ரேஷன். யாருக்கு ஆப்ரேஷன்?
ஆப்ரேஷன் சம்மந்தமாக யார் டாக்டர் சொல்கிறேன் கால் வந்துட்டு வாடா தம்பி இன்னும் ஒரு முறை. தோழனோடு இளமை பேசேல். மனிதன் எவ்வளவுதான் நட்பு வச்சுருந்தாலும் நம்ம பிரச்சனைகளை அடுத்தவன் கேட்டோன்னு நம்மளை என்ன செய்வான்? தேவையில்லாமல் நம்மளை கேவலமாக நினைப்பான். புரியுதா? அவனுடைய கெத்தைத்தான் மறைச்சி காட்டுவானே தவிர நம்முடைய நிலைமையை பார்க்க மாட்டான். அது ஒரு தோழமை அல்ல, அது சும்மா சாதாரணம். உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. அதுதான் உண்மையான நட்பு. நண்பனுக்கு வந்த துயரம் தனக்கு வந்ததாக நினைத்து உடனே ஓடி வந்து உதவக்கூடியது தான் நட்பு. அந்த நட்புங்கிறது வேறு, முதல்ல நான் சொன்ன நட்புங்கிறது வேறு. முதல்ல நான் சொன்னது காரிய நட்பு, இப்போ சொன்னது தான் உண்மையான நட்பு. உன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நான் வந்து படித்து பார்த்தேன். உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது. ஆனால் 2 பேர்கள் தேவையில்லாமல் உன்னுடைய உள்ளத்தில் குழப்பத்தை உருவாக்கி வழக்குகள் பதிவு செய்து போலித்தனமாக டாக்குமெண்ட்டை உருவாக்கி பிரச்சனையை கொடுத்துருக்காங்க. அவன் விட்னஸை வந்து பேபேவை கொடுத்து செட் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் உன்கிட்ட உண்மையான விட்னஸ் இருக்குது, அது டம்மியாக இருக்குது. வெற்றியாக்கி தந்தால் போதும்ல, கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு தம்பி வா. உன்னுடைய அப்பன் பேர் என்ன பேருடா? சின்னசாமி. எங்கே இருக்காரு? திருப்பூர் கூட என் கூட. சரி, ஓகே. கண்ணமுடு இந்தா எல்லாம் ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆயிடுவேன். வேறு என்னப்பா வேணும்? பதவி உயர்வு, வேலையில் இருக்கிற பதவி உயர்வு. 6 மாதம் கழிச்சு நடக்கும். போய்ட்டு வா. லிஸ்ட்டில் இருக்குவான் பேர். சூப்பராட்டி. சென்னைக்கு போய் வீணாக போய் பார்க்காத, இயல்பாக வந்து சேர்ந்துடும். கர்மசாமிக்கு மகன் தான் பெற்ற பிள்ளையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்டு வந்தது யாரு? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் வாழ்க்கையிலே. என்ன வேலை பார்க்குறேன்? காசில்லாதவன் வாழ்க்கையிலே. கால் ஒன்று சொல்லலாம். தாயும் தந்தையும் ஆன போதிலும் வரலாம் வாங்க. எத்தனை பிள்ளைகள்மா? எத்தனை பிள்ளைகள்? பொண்ணுங்க கண்ணை முடுப்பா தம்பி, கண்ணை முடுறா. ஒன்றும் வேண்டாக்கா, பொறுக்கா எக்கா. நீ இரு, நீ கால் வந்துட்டு வா. கண்டுபிடிச்சாச்சு ஒன்று. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய தொல்லையால் உன்னுடைய தொழிலில் நஷ்டமும், உன்னுடைய பற்றைக்கும் உன் இடத்துக்கு போனாலே மனதுக்கு பிடிக்காத வெறுப்பும் வேதனையுமா இருக்கும். அதே மாதிரி நிறைய மனிதர்களால் உனக்கு மன இடைஞ்சல் சம்மந்தமான பேச்சும் நட்பும் உன்னை குழப்பமாக்கிக்கிட்டு இருக்குப்போம். அதனால் இங்கே இருக்கலாமா அல்லது இந்த தொழிலை லாக் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது போய் சம்பாத்தியம் விட்டு வரலாமா அப்படிங்கிற சில சிந்தனைகள் உன்னை இப்போ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே ஒழுங்கான ஆகாரம் எடுக்காமல் சதா காலகட்டமும் டென்ஷனாகவே இருந்து ஒரு ரிலீஃப் இல்லாத மனநிலையில் இப்போ உட்காந்துருக்க. நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோ, தன்னிலையாக எதையாவது குழப்பம் பண்ணிக்கிடுவானோ அப்படிங்கிற பயம் உங்கள் அம்மாவுடைய மனசுக்குள்ளே. அந்த அளவுக்கு நீ டென்ஷன் பண்ணிக்கிடுங்கிறது தான் அர்த்தம். புரியுதா? அதனால் திருச்சி என்ன பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? எடுக்கலாமா? எடுத்துருந்தியா? சரி, கால் வந்துட்டு வா. அமைதி, ஏன் கலங்குகிறாய்? உங்கள்கிட்ட நகைகளை வாங்கிட்டு போனவங்க பணமெல்லாம் ஒழுங்காக இன்னும் தந்து முடிக்கலை.
அதெல்லாம் மெல்ல இருந்து வசூல் பண்ணணும். புரியுதா? இந்த தொழிலையே வளமாக்கி தரேன். இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு மனக்குழப்பம் இல்லாமல் இரு. அதுக்கு அடுத்து பாஸ்போர்ட்டுக்கு ஒரு வேல்யூஷனை போட்டு உன்னை வாழ வச்சு தருவேன். உன் கடனை தீர்த்து தரேன். நல்லா இருக்கு. வேறு என்ன வர வச்சு தரேன்க்கா, கவலைப்படாதீங்க. கற்பா காப்பாற்றுவேன். சரி, இப்போதைக்கு நடக்காது தம்பி. தை மாதம் நடக்கும். நீ நினச்ச பொண்ணு நடக்காது, நாங்கள் நினைக்கிற பொண்ணு தான் நடக்கும். சந்தோஷமாக இருக்க போங்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா அப்படியா? சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? நீங்கள்? டாக்குமெண்ட்டு. சொத்து என்னது? தோட்டம் இருக்கா உங்களுக்கு? வீடு. உங்களுக்கு வீடு கட்டணும். 2 யார் யார்? என்னைய தெளிவாக பேசுங்க. 2 ஒன்றா கேட்க வந்தீங்களா, தனியாக கேட்க வந்தீங்களா? அப்போ நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் கட்டணும். சாமி காலில் விடுங்க. எத்தனை வீடு? நீ எத்தனை வீடு பேசியிருக்க? மொத்தம் 3 வீடு விற்பனைக்கு கிடக்கு. சரானா? காலில் விட்டு வா. நீயும் வந்துரு. ஒரே கேள்வியில் அடித்து வெளியே தூக்கி எறிட்டு நான் மாட்ட போய் காலில் விட்டு வரலாம். உட்காரலாம். எப்பா உன் பத்திரத்து மேலே எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. டாக்குமெண்ட் யார் பேருக்கு வச்சுருக்கிய? உன் பேருக்கு வச்சுருக்கிய. நீ விற்கிறதுக்கு யாரெல்லாம் கையெழுத்து பண்ணோம்? ஒரே ஆள் தானே. பிள்ளைகள்லாம் எங்கே இருக்குது? என்னுடைய சொத்து. உங்கள் சொத்துனாலும் அவங்க கையெழுத்து பண்ணுமே. அப்படியாப்பா? நான் நிறைய பேர் கட்டி வச்சிருக்கேன். அப்படியா? நம்ம கட்டி வைக்கிறாரு. எனக்கு தெரியும், ஒரு பில்டர்ஸ். சரிண்ணா, அது எனக்கு தெரியுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் மனத்துக்குள்ளே சங்கடம் தோணுதுப்பா. ஆனாலும் உன் பிள்ளைகளை கொஞ்சம் கல்ச்சட்டி முன்னிட்டு செய். சரியா? 1, 2, 3, 4 வைகாசி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு அட்வான்ஸ் வாங்கி தரேன். வெற்றி ஆயிரும். பல லட்சம் கிடைக்கும். நீ வாப்பா. உனக்கு என்ன செய்யணும்? வீடு கட்டி வைக்கிறேன். கட்டி இருக்கிறேன். நான் விற்கணும். நானும் விற்கணும். உன் வீட்டை விற்கிறதுக்கு 1.25 மாதங்கள் ஆகும். வெயிட்டு தானே, வெற்றியாக்கி தரேன். இந்தாங்க, சந்தோஷம் பண்ணுங்க. பாப்பா மார்க் காலேஜ் படிச்சதுக்கு மார்க் ஓகே பண்ணி தரேன். நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா அப்படியா? டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மகன். என்றைக்குமே சொல்லுதான், உத்தரவில் சொல்லுதான் கேட்டுக்காங்க. ஒருத்தரை கூப்பிட்டா நீங்கள் நண்பர்களாக வந்தாலும் சம்பந்தப்பட்டவர் மட்டும்தான் வரணும். கூட வந்திருக்கோங்கிறதுக்காக நீங்கள் உள்ள வார்த்தையை விடக்கூடாது. அந்த இடத்துல என்ன செய்யும்? தெளிவு கிடைக்காம போயிடும். அடமானத்தில் இருக்கா? மைட்டு தந்தால் போதுமா? இடமே எனக்கு கோர்ட்டில் கால் வந்துட்டு வா. போனா பண்ணுங்க. அந்த இடம் உனக்கு தாண்டா. ஆனால் அதை உன்னைய பிரெயின் வாஷ் பண்ணி உன்கிட்ட இருந்து வெளியே தூக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அதை உன் உரிமையை வாங்கி தரேன், உன்னைய வாழ வச்சு தரேன். நல்லா இருக்கும். தீர்த்து தந்துட்டேன். போய்ட்டு வா. கர்மதாமிக்கு அடுத்த வாரம் என்னைய பார்ப்பான். ஆமாம். காரைக்கால் அடுத்த அழைப்பாக்கா. காரைக்கால் செல்ல சைடில் போடுங்க. அருவாக்கு சொல்லும்போது எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. காலில் வந்துட்டு வரலாம். சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்கு தானடி. சம்சாரம் ஒரு மின்சாரம். நல்ல பாட்டு. என்னென்ன அருமையான பாட்டா இல்லையா? வாங்க, உட்கார முடியாதா உங்களுக்கு? காலில் விட்டு வாங்க. ஆ
உன் பிள்ளையவும் மருமகளையும் இணை பிரியாமல் நிம்மதியாக வாழ வச்சு தந்தா போதுமா? உன் உள்மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு வேதனையை நான் சொல்லணும்னு விரும்புதேன். அந்த மருமகளுடைய மனநிலைகளுக்குள்ள சில தவறான எண்ணங்களும் மனோநிலைகளும் இருக்குது. அந்த மனநிலைகளுக்கு குடும்பம் ஒத்துழைத்து போய்கிட்டு இருக்கு. அதனுடைய தைரியத்தில் உன் பிள்ளை மேலே இருக்கக்கூடிய பாசம் பற்று மரியாதை புறாவும் அழிஞ்சு போச்சு. அந்த மனநிலைகளை திருப்பி ஒழுக்கமான வழிகளுக்கு வர வைத்து வாழ வைத்திருந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். அதே மாதிரி அவளை சொன்ன சொல் கேட்கவும் வைப்போம், பழக்க வழக்கத்தில் நன்மையும் ஆக்குவோம். உன் பிள்ளைக்கு தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்தை கொடுத்து செம்மையாக வாழ வைத்து இருவரையும் ஓரிடத்தில் வசிக்கும்படி ஆக்கி தந்தா போதுங்களா? ரெண்டும் ஒன்று போல காலம் விட்டுவாங்க. கர்மசாமிக்கு இந்தாப்பா, உன் எண்ணம் போல் உன் பிள்ளைகள் ஆனந்தமாக ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழும். செல்வாக்காருங்க. 40 நாள் மண்டலம் என்னையில் நாளை இருந்து கர்மசாமிக்கு காரமடை. இமை பொழுதேனும் இருந்திட வேண்டும் எனதரசே, காரிருள் வேளையில் நீ இருந்தால். நான் பாடுற பாட்டு எதை பாட்டு தெரியுமா உனக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தீராத கடனால் பொல்லாத அவப்பேரும் பிரத்தியாரால் இடைஞ்சலும் பட்டு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய. இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோன்னு சொன்னால் குடியிருக்கிற இடம் கைவிட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. எப்படியாவது கருப்பசாமி எங்களுக்கு பணத்தை தந்து இந்த கடனை தீர்த்து எங்களை வாழ வச்சு தரணும்னு கேட்குறீங்களாம். கால் வந்துட்டாங்க. கருப்பசாமிக்கு செல்வம் ஆயிருமா? ஆகட்டும். ஜெய் ஸ்ரீம் ரீம் வெற்றிவேல் முருகனுக்கு. பணம் நிறைய கிடைக்கும். உன் கடனை தீர்த்து தாரேன், உன் பிள்ளையும் ஆரோக்கியமாகி தாரேன். இந்தாப்பா, வேற என்ன வேணும்? அந்த பிரச்சனை பூரா தீர்ந்தாச்சு. போய்ட்டு வரலாம். அள்ளி கொண்டு போ, சாப்பிட்டு போங்க. சாப்பாடை முடிச்சுட்டு போகலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சிவகாசி. சிவகாசி பத்திரம். சிவகாசி கால் வந்துட்டு வரலாம். மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, காளியம்மா வராளே, எங்கப்பா இருக்கா? சரி, வேற என்னப்பா வேணும் உனக்கு? பக்கத்தில் வா, கண்ணை மூடி பார்ப்போம். அந்த இடத்த பார்ப்போம். அந்த இடம் உனக்கு கிடைச்சாச்சு, வெற்றி ஆயிடும். நல்லா இருப்பா, ஆனந்தமாக நடக்கும். குழந்தை கேட்டு வந்தவங்க பேர வேணுமா பேத்தி வேணுமா? உன் பிள்ளைகள் எங்கம்மா? இந்தா வெற்றியுடன் பாக்கியத்தை தந்திருக்கிறேன். கொஞ்சம் விளையாட குழந்தையும் உண்டு. உன்னுடைய மருமக்கள் எல்லாரும் ஆனந்தமாக இருப்பார்கள். வேற என்ன வேணும்? அவரை கூட்டுவா, சரியாகி தரேன்.
ஆனந்தமடைவாய் மகளே. கர்மசாமிக்கு சரி, தன்னுடைய தொழில் சொந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது. என்னென்ன தொழில்? அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். சிவகாசி சிட்டியை தாண்டி வெளியே போகுது குதிரை. எங்கே இருக்குது வீடு? அப்போ சிவகாசிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அங்கே இருங்க, வரேன். தானே பார்த்தேன், உள்ளுக்கு இல்லையே, உள்ள தேடணும். உனக்கு சிவகாசியா? கால் வந்துட்டு வா. சொந்த பந்தம் என்றும் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருமா? என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், குட்டி குட்டி தெருவாக இருக்குது உங்கள் ஏரியா. என்ன லாஸ்ட்டில் பார்த்தேன் ஒரு ஓடை இருக்குது, ஒரு சின்ன பில்டிங் இருக்குது. அது பக்கத்தில் போய் பார்த்தேன், உன் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கடனும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைய பற்றி என்ன மன வருத்தம் வேணும் உனக்கு? செய்வன கோளாறுகள் எதுவுமே இல்லை. தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டாம், எல்லாம் வெற்றியாகி தரேன். நல்லா கர்மசாமிக்கு மணி ஃபைல் ரெக்கார்ட்ஸு வேலை வெளிநாட்டு வேலைக்கு ரூபா கொடுத்துருந்தேன், வேலை கிடைக்கல, பணமும் ரிட்டர்ன் வரல. அதான் புதுசாக தொழில் தான் ஆரம்பிக்கலாமா? கால் வந்துட்டு வா. இது யார்? நீங்கள் அங்கே நின்று இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. இருக்குது, இங்கே ஆரம்பிக்க வேண்டாம். இந்தியாவில் தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். வெளிநாட்டிலேருந்து உனக்கு வந்து அழைப்பு வருது. நீ கொடுக்கப்பட்ட விசா சொந்தமாக நீ கொடுக்கப்பட்ட விஷயத்தை எடுத்தாச்சு, வெற்றியாக கிடைக்கும். பிரச்சனை இல்லாமல் இருப்பேன். வெற்றி உண்டு. தன்னுடைய வாழ்க்கையில் பிரிவா உறவான்னு கேட்டு வந்தவங்க கால் நின்று வரலாம். திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குக்கா? கால் நின்று வாமா. என்னம்மா? அப்பாவுக்கு உட்கார முடியாது. சரி நின்றுப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வல்லநாட்டு சுவாமி அவர்களுடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சித்தருடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது என்பதை உணர்த்துகிறேன். 6 மாத காலங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு மாறுபட்ட நிலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த வாழ்க்கை தொடரும் என்பது உண்மை. இதில் எந்த பிரிவும் வராமல் காப்பாற்றித்தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? அதையெல்லாம் மாற்றித்தாரேன். தைரியமாறு. 1 வருஷத்துக்கு இந்த இடத்த விட்டு நீ மாறவே கூடாது. அப்படி மாறினால் நீயாக உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு தோன்றும். அதனால் 1 வருஷத்துக்கு இங்கே தான் இருக்கணும். கால் வந்துட்டோம். புரியுதா? இப்போ நிரந்தரமாக எங்கே இருக்காங்களோ அங்கேயே இருக்கணும். இடம் மாறி போகக்கூடாது. அவர் எங்கே இருக்கார்? வருவார். நீ மாறிக்கு போக வேண்டாம். கால் வந்துட்டு பொறுமையாக இருக்கணும். கர்மசாமிக்கு நீ நினைக்கிற பழக்க வழக்கத்தில் ஒரு குழப்பம் அவருக்கு நடக்கும். மனம் திருந்தி உன்னோடு வந்து இறைப்பார். வெற்றி அடைவாய். சந்தோஷமாக இருங்களே. சாமி சார். திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வாமா. பணம் வர வேண்டியிருக்கா? யாருக்கோ பணம் வர வேண்டியிருக்காங்களா? யாருக்கு? எவ்வளோ பணம்? வாங்க இன்னொரு தடவை கால் வந்துட்டு